ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சாண்ட்விச் சிக்கன் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. 1 கிலோ போன்லெஸ் சிக்கனை இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி அதில் உப்பு போட்டிருக்கிறேன், மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன், பாப்பரிக்காய் போட்டிருக்கிறேன், ஆனியன் பவுட்ரு போட்டிருக்கிறேன், கார்லிக் பவுடர் போட்டிருக்கிறேன். இதுதான் இதோடைய ஹம்பர்கருக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆனியன் பவுட்ரு, கார்லிக் பவுட்ரு இல்லாட்டி நீங்கள் ஆனியனும் கார்லிக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். மிக்ஸில் நல்லா அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்தா அது தண்ணி ஆகிடும், கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம பவுடராக சேர்க்குறது. அந்த மாதிரி தனியாக ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து ஏதோ கார்ன்ஃப்ளவரோ இல்லாட்டி மைதாவோ இல்லாட்டி ப்ரெட் க்ரம்ஸோ ஏதாவது நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் திக்காகிடும், அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அப்படி வச்சுட்டு இதை போல் உருண்டை போட்டு வச்சுங்க. ஒரே அளவில் போட்டு ஒரு ஃப்ரை பேனில் லைட்ஸாக எண்ணெயை தடவி நல்லா இதை போல் தட்டி தட்டி ஒரே அளவில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது ப்ளைனாக உள்ள பர்கரு. இது உள்ளே நம்ம சீஸு வச்சும் செய்யலாம். சீஸ்னால் மெசரோலா சீஸு இருக்குது. இந்த உருண்டையை வந்து சின்னதாக போட்டு 2 உருண்டையாக போட்டு அதில் ஒரு உருண்டையை சப்பையை தட்டி நடுப்புற அந்த சீஸை வச்சு இன்னொரு உருண்டையும் தட்டி அது மேலே வச்சு மூடி க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இது போல் திருப்பி போட்டு நல்லா சவக்க வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு ஹம்பர்கர் ப்ரெட்டு கடையில் விற்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ப்ரெட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு வீடியோவில் நான் போடுறேன், பார்த்துக்குங்க. நல்லா செவந்து வருது. நல்லா சுவையான ஒரு ஹம்பர்கர் செஞ்சு சாப்பிடுங்க. வித்தியாசமாக காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், டின்னராக கூட எடுத்துக்கலாம். அதில் வைக்கிறதுக்கு இந்த ஸ்லைஸ் சீஸு, டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த இலை கஸ்ஸு இலை லெட்யூஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் வந்து அதில் ஆனியனும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்பட்டால். கொக்கமோர் வேணாலும் வச்சுக்கலாம், வெள்ளரிக்காய் பிஞ்சு தேவைப்பட்டால். இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஹோம்மேடாக செஞ்சது, அது இன்னொரு வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இதே போல் 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம். ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து க்ரீம் ஸ்ப்ரெட் சீஸ் அதை நம்ம தடவி இருக்கிறோம். தடவி அது மேலே ஹம்பர்கரு சிக்கன் பர்கரை மேலே வச்சு அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் சீஸ் ஸ்கொயர் ஸ்லைஸ் சீஸ் அதை வச்சு அதுக்கு மேலே டொமேட்டோ, ஆனியன் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆனியன், நான் ஆனியன் வைக்கலை, நீங்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அந்த லெட்யூஸ் இலை, நம்ம ஊரில் அந்த இலை கிடைக்காட்டி நீங்கள் வெறும் தக்காளியும் ஆனியன் கூட வச்சு ஹம்பர்கரை வச்சு
நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஹம்பர்கர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறையா வீடியோக்கள்லாம் டெய்லி நம்ம சேனலில் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.